மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சரியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகாவுக்கு தான். மல்லி வந்து பதறி அடித்து போகிறாங்க. ஏன்னா வந்து ரேணுகா வந்து வெண்பா வந்து ஏதோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. அவங்க பொண்ணை பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே மிரட்டி இருந்தாங்கல்ல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக மல்லி வந்து அவ்வளோ அவசரமாக வந்து வந்திருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்தா வெண்பா வந்து படுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து வெந்நீரை வந்து ஊற்றி ஃபுல்லாக வந்து அடிபட்டு வந்து வெண்பா வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து நம்ம மல்லிகை வந்து பார்த்ததுமே வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. நீ எப்படி என் பொண்ணு காலில் வந்து வெந்நீர் ஊற்றலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன உரிமை இருக்குது? என் பொண்ணு என் பொண்ணோட காலில் வெந்நீர் ஊற்றுறதுக்கு நீ யாருடி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து நிறையவே வந்து ரேணுகா மேலே கோவப்பட்டாங்க. இருந்துமே வந்து என்ன மல்லி வந்து ஆக்ஷனில் இறங்காமல் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுச்சுங்க. ஏன்னா வந்து வெண்பா மேலே மல்லி எவ்வளவோ வந்து பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் வந்து வெண்பாவை இப்படி பண்ணியிருக்கா. இருந்தும் மல்லி வந்து எதுவுமே பண்ணாமல் எதுவுமே ஆக்ரோஷமாக பேசாமல் சைலண்ட்டாக வந்து கோவப்பட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்களே. கோவப்பட்டாங்க. பட் வந்து அந்த கோவம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, லைட்டாக இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரேணுகாவோட வாயிலிருந்தே அவள் என்ன பேசுகிறா அப்படின்றத வந்து வெளியே எடுத்துன்னு வர்றதுக்காக தான் மல்லி வந்து நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மல்லி வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டு நீ எப்படி என் பொண்ணோட காலில் வந்து வெந்நீரை ஊற்றலாம், உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை மல்லி வந்து அடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து அங்கேருந்து வந்து திமிராக தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. என்ன அப்படின்னா, நீ வந்து என்னால் அடிக்கிறதுக்கு முடியாது மல்லி. ஏன்னா வந்து உனக்கு ஒரு தண்டனை இது. ஏன்னா வந்து நீ தானே வந்து எங்களை மாட்டி விட்ட. ரகு வந்து போலீஸில் மாட்டுறதுக்கு காரணமே நீ தானே. ஸோ இது உனக்கு ஒரு தண்டனை வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பாவை தண்டித்தா தானே உன்னை தண்டித்த மாதிரி ஆகும். அதனால தான் உனக்கு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட குரலை ஒரு சவுண்டாக பேசுகிறது, என்னை அடிக்கிறது, என்னை வந்து மிரட்டுறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்து நான் யார் தெரியுமா, நான் தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவே அவள் வாயிலிருந்து வர வச்சுட்டாங்க நம்ம மல்லி. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியோட ஃபோன் காலில் வந்து விஜய் வந்து கனெக்ட் ஆகி இருக்கார். இது வந்து விஜய் வந்து கேட்டிருக்காரா, இல்லை வந்து வெண்பாவோட காலில் வெந்நீரை ஊற்றுனதை மட்டும் கேட்டு ஷாக் ஆகுறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கேட்டு வந்து விஜய் வந்து ஷாக் ஆகுறாரு. ஸோ இது வந்து மல்லியோட இன்னொரு பிளானு. ஏன்னா வந்து எப்படியும் வந்து இவன் நம்மக்கிட்ட ஏதாவது வந்து உளருவா, ஏதாவது வந்து பேசுவா, அதை நம்ம எப்படியாவது நம்ம விஜய்க்கு வந்து தெரியப்படுத்திடணும் அப்படின்றதுக்காக விஜயை வந்து காலில் போட்டுட்டு மல்லி வந்து ரேணுகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து மல்லி பொறுமையாக பேசியிருக்காங்க, ஆக்ஷன்லலாம் இறங்காமல். இந்நேரம் வந்து அப்படி வந்து எதுவும் பண்ணாமல் வெறும் ரேணுகாவை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, மல்லி வந்து பேசுகிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. ஒரே ஆக்ஷன் தான். இந்நேரம் வந்து மல்லி இருக்கிற கோபத்துக்கு வந்து ரேணுகா என்ன இருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து வெண்பா மேலே பாசம் வச்சுருக்காங்க மல்லி. நீ வெண்பாவே நீ காயப்படுத்திட்டன்னா இதுக்கப்புறம் நீ அவ்வளோதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து சூப்பராக ஒரு பிளானை போட்டு விஜய்க்கு வந்து தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ நமக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து விஜய் வந்து கேட்டாரா, அதாவது வந்து நான் வந்து சுடர், என்னை நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுடரே வந்து அவள் வாயால் வந்து சொன்னான். இதை வந்து விஜய் வந்து கேட்டாரா, அப்படி இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நடந்துட்டு இருந்த கான்வர்சேஷனை மட்டும் வந்து விஜய் வந்து கேட்டுட்டு ஷாக் ஆனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து முழுசாக வந்து பார்க்க முடியலை. ஏன்னா வந்து அவ்வளோதான் வந்திருக்கு. இப்போ வந்து அது விஜய் வந்து அது முழுசாக கேட்டிருந்தா என்ன ஆகிருக்கும், இல்லை வந்து வெண்பாக்கு வந்து வெந்நீரை ஊற்றுனதை மட்டும் கேட்டு வந்து ஷாக் ஆகினாரா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. அப்படி மட்டும் முழுசாக வந்து கேட்டிருந்தா, இல்லை அவள் சுடர் தான் அப்படின்னு சொன்னதை வந்து விஜய் கேட்டிருந்தா இன்னையோடு அவ்வளோதாங்க முடிஞ்சது. ரேணுகாவோட கேரக்டர் வந்து முடிஞ்சது, சுடரோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் நம்பினாலுமே வந்து இப்போ விஜயும் மல்லி கூட சேர்ந்துட்டு இவ ரேணுகா இல்லை சுடர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க பார்ப்பாங்களா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கும் நிஷாவுக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடியே வந்து விஜயை வந்து மல்லி வந்து கைக்குள்ளே போட்டுட்ருக்கா. மல்லி சொன்னால் தான் விஜய் தம்பி உட்கார்றாரு நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து விஜய் தம்பி கைக்குள்ளே போட்டுட்டு இவர் ரேணுகாவே இல்லை வேற ஒரு பொண்ணு,
சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. ஏன்னா வந்து கதிரேசனுக்கு தம் பொண்ணு அப்படின்றதுல வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டார். இப்போ வந்து இவர் நம்புவாரா இல்லை முதல்ல விஜய் நம்பியிருக்காரா? அப்படியே நம்பினாலையும் விஜய் சொல்கிறது வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து கேட்பாங்களா அப்படின்றது பெரிய டவுட்டு தாங்க. ஏன்னா வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து மல்லி இருக்கா. மல்லி சொல்லி தான் வந்து விஜய் மாப்பிள்ளை இப்படி பேசுகிறாரு. விஜய் வந்து முழுசாகவே வந்து மல்லி மாற்றிட்டா, என் அக்கா கூட வந்து பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நிஷா வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மல்லி சொல்கிறதவே வந்து விஜயும் வந்து சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க. இப்படி தான் வந்து பேச போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பட்டு தான் படணும், பட்டு தான் திருந்தணும் அப்படின்னா கதிரேசனோட மொத்த சொத்தையும் வந்து ரேணுகா வந்து ஆட்டையை போட்டுட்டு போகும்போது தான் வந்து கதிரேசனுக்கு புத்தி வரும் போல். நிஷா ஆல்ரெடியே வந்து சொத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாங்க. சப்போஸ் இப்போ இப்படி சொன்னால் நம்புவாங்களா அப்படின்னா ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியாச்சு. அது வந்து மல்லி சொன்னதுனால தான் வந்து யாருமே நம்பலை. இப்போ விஜய் வந்து சொன்னால் நம்புவாரா? இல்லை விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து ரேணுகா கிட்ட எப்படி நடந்துப்பார்? விஜய்க்கு உண்மையிலே வந்து தெரிய வந்துருச்சா உண்மை? இப்படி வந்து பல க்யூரியாசிட்டியோடு இருக்குங்க. எபிசோடு எப்போ வரும், இதுக்கப்புறம் எப்போ வரும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஆவலாக இருக்குது. விஜய் என்னெல்லாம் சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.